ஒரு அண்ணாமலை பத்தி திடீர் சோசியல் மீடியால நாங்கெல்லாம் பேசணும், திடீர் அண்ணாமலை வைரல் ஆகணும்னு இந்த மாதிரி பைத்தியகார்த்தனமா இருந்தாலும் இதெல்லாம் பேசுறானா என்னன்னு எனக்கு தெரியலையே. பிஜேபியில காலி, பாஜக தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. சீட்டும் கொடுக்கல, சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அண்ணாமலை நல்லா தெரியும். அண்ணாமலை பாக்குற வேலை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆதரவாளர் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க கொஞ்சம் பவரா அவங்களெல்லாம் வச்சு ஏடிஎம்கே தோக்கடிக்கான வேலையை பார்த்திருக்கிறதே யாருன்னு கேட்டா அண்ணாமலை. ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, மோடியின் முரட்டடிமை. அந்த மாதிரி சாதாரண அடிமையா இல்லாம நான் முரட்டு அடிமையா கூட இருக்கிறேன். நான் என்னதான் முரட்டு அடிமையா இருந்தாலும் தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசியிலும் ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு கோரிக்கை மொத்தம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்ல முடிவெடுத்த கூட்டணிக்குள்ள எந்த குழப்பம் கிடையாது. அண்ணன் திருமாவளவனை எவ்வளவு ஆசை காட்டினாங்க. அங்க இருக்கும் போதே அண்ணனுக்கு துணை முதலமைச்சர் குழப்பத்தை உருவாக்கணும். அவன் எங்க போனாலும் குழப்பத்தை உருவாக்கணும். அவன் ஒரு சகுனியம். அவன் என்ன பேசுறாருன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பேசுறேன்னு அந்த ஆளுக்கு தெரியல. இல்லைன்னா அண்ணன் உதயநிதி சண்டைக்கு போவாரு. என்னது அவருக்கு அண்ணன் உதயநிதிக்கு பேச கத்துக் கொடுக்கணும். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பேச கத்துக் கொடுக்கணுமா? இப்ப அவர் வெற்றி செய்யறாரு. இப்ப அண்ணன் உதயநிதி மீது எடப்பாடி பழனிசாமி சொல்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. கொடி பார்க்குது, கொடி பார்க்குது, கொடி பார்க்குது, கொடி பார்க்குது, பிள்ளையார் சொல்லி விழுந்துச்சு, கொடி பார்க்குது, கிரீன் சிக்னல் விழுந்துச்சு, கொடி பார்க்குது, கொடி பார்க்குது, வெக்கா மான சூடு சுரண விட்டு லக்காடி எடப்பாடி நீ விஜய் கட்சி கொடி நீயே ஆட்டி கொடி பார்க்குது, கொடி பார்க்குது, நீ அவனுக்கு தூது விட்டிய. டெட் பாடி 11 நாள் பதிக்காம வீட்டுல ஐஸ் பாக்ஸ் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்படி வீங்கிடும். அப்படிங்குது ஹம்டி டம்டி செட் ஆன் வால்னு ஹம்டி டம்டின்னு ஒரு ரைம் சொல்றோம். அந்த மாதிரி ஹம்டி டம்டின்னு ஹம்டி டம்டி மாதிரி மூஞ்சி வீங்கி போய் என்ன சொல்றது, அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டெட் பாடி கலை எடப்பாடி மூஞ்சில தெரியுது, லக்காடி மூஞ்சில தெரியுது. அதனால என்னவோ பேசுறாரு. நம்ம இளைஞர்கள் தான் எதிர்காலம் அரசியல் பேசினார். நீ யார் சொல்ற புதுசா ஆரம்பிச்சவங்கள்ட்ட போயிடாதீங்க போயிடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறவங்க அங்க போறோம். இந்த எலெக்ஷனோட டப்பா காலி, டப்பா டான்ஸ் ஆடுப்பு எடப்பாடி பழனிசாமி. இந்த எலெக்ஷன் தான் கடைசி எலெக்ஷன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலில் திமுக தோத்துடுச்சு அப்படின்னா கனிமொழி புது கட்சி ஆரம்பிப்பாங்க. கனிமொழியும் ஸ்டாலினும் தனித்தனியா அரசியல் பண்ணும்போது திமுக எங்க போய் சேரும், யார்கிட்ட போய் சேரும்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியல்ல கால் பதிக்கிறதுக்காக கனிமொழி அவர்கள் சீட்டு கேட்டாங்க. ஆனா ஸ்டாலின் தரப்பு மறுத்துடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அவனுக்கு இன்னும் பைத்தியம் தெரியலையா அண்ணாமலைக்கு? அவன் பைத்தியம் தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சேன் நான். ஆடுக்கு இப்ப அண்ணாமலை பத்தி எல்லாம் நாங்க பேசுறது இல்ல. ஏன்னா ஃபீல்டு அவுட். ஒரு அண்ணாமலை பத்தி திடீர் சோசியல் மீடியால நாங்கெல்லாம் பேசணும், திடீர் அண்ணாமலை வைரல் ஆகணும்னு இந்த மாதிரி பைத்தியகார்த்தனமா இருந்தாலும் இதெல்லாம் பேசுறானா என்னன்னு எனக்கு தெரியலையே. பிஜேபியில காலி, பாஜக தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. சீட்டும் கொடுக்கல, சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் நான் தேர்தலில் போட்டியில்லை இந்தாலே முந்தினார். நான் தேர்தலில் இல்ல, சீட் இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கோ அண்ணாமலை தரப்பினருக்கோ யாருக்கும் எம்எல்ஏ சீட் கொடுக்க கூடாதுன்னு அந்த சொல்லிட்டார். ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது யார் தலைவர் தமிழ்நாடுக்கு? அண்ணாமலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட வச்ச ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கண்டிஷன் கூட நான் சொல்ல வரல, ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எவ்வளவு அடிமையா இருக்க சொன்னாலும் இருக்கிறேன். இப்ப எங்க மாண்புமிகு அண்ணன் துணை முதல்வர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, மோடியின் முரட்டடிமை. அந்த மாதிரி சாதாரண அடிமையா இல்லாம நான் முரட்டு அடிமையா கூட இருக்கிறேன். நான் என்னதான் முரட்டு அடிமையா இருந்தாலும் தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசியிலும் ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு கோரிக்கை மொத்தம் நிறைவேற்றி கொடுங்க. ஒன்னு அமித்ஷா கே போலோ, எடப்பாடி கே போலோ, என்ன சொல்லு. அண்ணாமலைய தலைவரா வச்சுருந்தா அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி சரியா வராதுங்க. அந்த ஆளு எங்க அம்மா அக்யூஸ்ட் கரப்டட் பொலிட்டீஷியனு, 3 முறை முதலமைச்சர் பதவியிலிருந்து ஜெயிலுக்கு போனவங்க இந்தியாவில ஜெயலலிதான்னு பேசி விட்டாருன்னு அமித்ஷா கிட்ட எடப்பாடி சொல்ல, உன்ன அமித்ஷா சின்ன பையன் அண்ணாமலை கரெக்டா தானே சொல்லிக்கிறான். இல்லைங்க, எப்படிங்க கட்சிக்கார வேலை செய்வான்? அண்ணாமலை நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. அதனால நீங்க அண்ணாமலை எடுத்துட்டு எங்க கட்சிக்கார உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிறார் நயனார் நாகேந்திரன்.
அவரு தலைவரா போட்டுட்டீங்கன்னா டோட்டல் அதிமுகவே உங்களுக்கு கொத்தடிமையா வந்துடுறோம், முரட்டு அடிமையா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லதான் அண்ணாமலையை வந்து தமிழக பாஜக தலைவர் வந்து எடுத்தாங்க. எடுத்துட்டு அடுத்து சொன்னது என்னன்னா, எம்எல்ஏ சீட்டு கொடுக்காதீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா என் கட்சிக்கார அண்ணாமலைக்கோ அண்ணாமலை சார்ந்தவங்களுக்கோ வேலை செய்ய மாட்டாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. சரி, முடிவாயிடுச்சு. அண்ணாமலை எம்எல்ஏ சீட் இல்ல, அதனாலதான் எனக்கு சீட்டு வேணானது. அண்ணாமலை தரப்புல கூட யாருக்கும் எம்எல்ஏ சீட் இல்ல. இப்ப அண்ணாமலை பாக்குற வேலை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆதரவாளர் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க கொஞ்சம் பவரா அவங்களெல்லாம் வச்சு ஏடிஎம்கே தோக்கடிக்கான வேலையை பார்த்துருக்கிறதே யாருன்னு கேட்டா அண்ணாமலை. இப்போ இந்த மென்டலுக்கு என்ன சொல்றது, இது இந்த மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசியல்ல மரியாதைக்குரிய அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச்செயலாளர் அக்கா கனிமொழி அவங்க வந்து மாநில அரசுக்கு வர விரும்பினாங்க, சீட்டு கேட்டாங்களாமா. அவங்க தான் தூத்துக்குடி ஏற்கனவே பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காங்க. அவங்க தான் டெல்லி கொடுத்தாச்சு. ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு மிகப்பெரிய இடத்த தலைவர் தளபதி அவர்கள் டெல்லியே வந்து டெல்லி நம்ம நாடாளுமன்ற குழு தலைவரே அக்கா கனிமொழி தான். அது எவ்வளவு பெரிய பவரானது, அது எவ்வளவு பெரிய பவர். டோட்டல் இந்தியாவே இன்னைக்கு ஒரு நேஷனல் லீடர் ரேஞ்சுக்கு அக்கா கனிமொழியே தலைவர் தளபதி உயர்த்திருக்காங்க. திமுக தொண்டர்களை ஒரு பூஸ்ட் ஏத்தணும், அப்பதான் இன்னும் நல்லா வேலை செய்வாங்க. அப்பதான் எடப்பாடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் கூட வர முடியாது. ஏன்னா திமுக தொண்டனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டா கோவம் வந்துடும். திமுக தொண்டை பொறுத்த வரைக்கும் காசு பணம் சாப்பாடு பிரியாணி எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். கட்சியை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டா, தலைவரை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டா, கட்சிக்காரை பத்தி எதனா பேசிட்டா தேர்தல் நேரத்துல வீரம் வந்துடும். கொண்டாட்டி கத்துல இருக்கிற தாலி அடமானம் வச்சாவது என் கட்சிக்காரன் தேர்தல் வேலை செய்வான். அதுதான் திமுக. அதனாலதான் இன்னைக்கு திமுக இருக்கு. சோ இது மாதிரி திமுக தொண்டர பூஸ்ட் எடுத்துக்க அந்த ஆள் சொல்றானா என்னன்னு தெரியல. இப்படி பலர் சொல்றாங்க. கனிமொழி தளபதி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அக்கா கனிமொழி வந்து தெளிவா இருக்காங்க. எங்க அண்ணன் தளபதி தான் கட்சி தலைவர், எங்க அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டை எங்க அண்ணன் தளபதி தான் தெளிவா இருக்காங்க. அந்த மாதிரி அக்கா மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களுக்கு டெல்லியில ஒரு பெரிய ஒரு அந்த டெல்லியில வந்துட்டு இன்னைக்கு அவங்கதான் நாடாளுமன்ற குழு தலைவர். இன்னைக்கு டெல்லியில டிஎம்கேல அவங்கதான் நம்பர் 1 ரெப்ரசன்டேட்டிவ், அவங்கதான் முக்கிய பிரதிநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்கிய பிரதிநிதி மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர். நாளைக்கு கண்டிப்பா அடுத்த அமைகிற ஒன்றிய அரசுல கண்டிப்பா திமுக யாரை ஆதரிக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக மத்தியில் ஆட்சி அமைப்பார். இப்ப நம்ம காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறோம். இதே கூட்டணி தொடர்ந்தா காங்கிரஸ் திமுக கூட்டணி மேல அங்க ஆட்சி அமைந்துச்சுன்னா அது தலைவர் தளபதி முடிவு பண்றது யார் கூட்டணி என்ன ஏதுன்னு. ஏன்னா திமுக ஆதரவோடு மேலே கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்காக கனிமொழி வரப்போகிறார். அது நானே வேணாலும் சொல்லலாம். தளபதி அந்த இடத்துல அவங்களை உட்கார வைப்பாங்க டெல்லியில். திமுக கூட்டணியில குழப்பம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் உறுப்பினராக இருக்க விட ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டா இதெல்லாம் ஒரு சில நம்ம திறந்த வெளியில பேசக்கூடாது. ஏதோ ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் வரலான்னு ஏதோ அவர் விரும்பினார், அவருடைய சொந்த விருப்பம். அதை நம்ம எது கருத்து சொல்றதுக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில அவரு நிக்கிறதா அவர் ஐடியா பண்ணாரு. அப்புறம் அவர் ஏதோ மனசுக்கு சரி பண்ணல. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அப்படி நினைச்சிருப்பார். காட்டுமன்னார் கோயில்ல அண்ணன் திருமாவளவன் நின்றுந்தாருன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு. தனிப்பட்ட கருத்து, திமுக கருத்து இல்ல, குடியாத்த குமரனுடைய கருத்து. காட்டுமன்னார் கோயில்ல எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் நின்றுந்தா கண்டிப்பா பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் ஜெயிச்சிட்டாருன்னா இந்த எம்பி பதவியை ரிசைன் பண்ணியோம். அப்ப எம்பி பதவி ரிசைன் பண்ணா 6 தொகுதிக்கு பாராளுமன்றம், 6 தொகுதி பாராளுமன்றம். அப்ப எம்பி இடைத்தேர்தல் வரும். அப்ப இடைத்தேர்தல் வந்தா அந்த இடைத்தேர்தல் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். இது ஒரு தேவையில்லாத ஒரு தேர்தல் இல்ல. என்னங்க சொல்றீங்க? இது ஒரு தேவையில்லாத தேர்தல் இல்ல. இடைத்தேர்தல் தான் நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம். இடைத்தேர்தல்னா என்ன ஃபார்முலா ஆகுதுன்னு தெரியல உங்களுக்கு. இடைத்தேர்தல்னா சும்மா நோட்டீஸ் போட்டு போய் எல்லாம் பானைச்சேரில ஓட்டு போடுங்க, இல்ல உதயசூன்ல ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இடைத்தேர்தல் என்னென்ன பண்ணணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடே அங்க போன எல்லா கட்சிக்காரும். அதன் பிறகு எவ்வளவு வேலை இருக்குது அதெல்லாம் யோசிக்கும் போதே தலை சுத்துது. அதெல்லாம் யோசிக்கும் போது இடைத்தேர்தல்னாலே பயமாகுது. அவர் நினைச்சிருக்கலாம் என்னத்துக்கு நமக்கு சொல்லிட்டுன்னு. அவர் அண்ணன் திருமாவளவன் டெல்லி அரசியலுக்கு போனா என்ன, நீ தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், ஆல் இண்டியா லெவல்ல இன்னைக்கு தலித் லீடர் யாருன்னு கேட்டா எழுச்சி தமிழர் நான் தொழில் திருமாவளவன் ஒருத்தர் தான். நார்த் இந்தியாவில ராம்விலாஸ் பாஸ்வான்
அவரை கூட இறந்துட்டார். வேற யாரும் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. மாயாவதி எல்லாம் கூட அவ்வளவு பெரிய ஒரு லீடர் எல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. எல்லாம் போயிடுச்சு. மாயாவதி எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ஆல் இந்தியா லெவலில் இன்னைக்கு ஒரு தலித் லீடர்னு சொன்னா இன்னைக்கு அண்ணன் தமிழகத்தை சேர்ந்தா நான் தொழில் திருமாவளவன் தான் ஆல் இந்தியா லெவலில் இன்னைக்கு ஒரு லீடர். இன்னைக்கு ஒரு அம்பேத்கராக அண்ணன் திருமாவளவன் அரசியல் செய்கிறார். திருமணம் கூட செய்தில்லை. என் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்க. அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க அம்மா வரணும் இயற்கை செஞ்சுட்டாங்க. சோ அவர் ஒரு போராளி. எழுச்சி தமிழர் நான் தொழில் திருமாவளவன் ஒரு போராளி, ஒரு போர்க்குணம் கொண்டவர். அவர் டிசைட் பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும். இப்ப அவர் சீட்டு கொடுத்துருக்காருன்னு சொன்னா அங்க காங்கிரஸ்காரா இருக்கிறான். இப்ப சீட் கொடுத்துருக்காங்கல்ல காட்டுமன்னார் கோயில்ல, காங்கிரஸ்காரா இருக்கிறான். பட் அவங்க எந்த சின்னத்துல நிக்கிறாங்க? அவங்க அண்ணன் திருமாவளவனுடைய பிரதிநிதியாக நிக்கிறாங்க. அண்ணன் தொழில் திருமாவளவனுடைய பிரதிநிதியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக நிக்கிறாங்க. எனவே கிட்டத்தட்ட காட்டுமன்னார் கோயில்ல இப்ப அண்ணன் திருமாவளவன் நிக்கிறதாவே நினைச்சுக்கோ, காட்டுமன்னார் கோயில் ஜெயிப்போம். இதெல்லாம் ஒரு அரசியல் குழப்பம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எத்தனோ லீடர்ஸ் எம்பியா இருக்கும் போது எம்எல்ஏ நின்று ஜெயிப்பாங்க. எம்பியா இருக்கும் போது எம்எல்ஏ ஜெயிப்பாங்க. அப்புறம் எம்பி ரிசைன் பண்ணி இடைத்தேர்தல் வரும், நின்று ஜெயிப்பாங்க. அதே மாதிரி எம்எல்ஏவா இருக்கிறவங்க எம்பி எலெக்ஷன் வந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்பி எலெக்ஷன் நிற்பாங்க. எம்பியா ஜெயிச்சா எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. அந்த மாதிரிதான் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதன் பிறகு அவரு இல்ல நம்ம அடுத்து பார்க்கலாம், இப்ப பார்லிமெண்ட் மெம்பராக கூட தொடரலாம் அப்படின்னு சொல்ல முடிவெடுத்த கூட்டணிக்குள்ள எந்த குழப்பம் கிடையாது. அண்ணன் திருமாவளவனை எவ்வளவு ஆசை காட்டினாங்க. அங்க இருக்கும் போதே அண்ணனுக்கு துணை முதலமைச்சர் குழப்பத்தை உருவாக்கணும். அவன் எங்க போனாலும் குழப்பத்தை உருவாக்குவான். அவன் ஒரு சகுனி. அவன் சில மாசங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதிமுகவோட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப நேற்று பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இப்ப ஒரு கட்சி முளைச்சிருக்கு, அந்த கட்சிக்கெல்லாம் யாரோ ஓட்டு போட்டு வீணாக்கிடாதீங்க, உங்களா நீங்க படிக்கவும் பாத்தீங்கன்னா உங்களை ஆல் பாஸ் போட்டது நான் தான், எனக்கு வந்து துரோகம் பண்ணிடாதீங்க, எனக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்க, இங்க உதவி எதிர்பார்த்துட்டு பலனை வந்து அந்த கட்சிக்கு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இளைஞர்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? மென்டல் ஆயிட்டார் எடப்பாடி. கூட என்ன பேசுறாருன்னே தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன பேசுறேன்னா அந்த ஆளுக்கு தெரியல. இல்லைன்னா அண்ணன் உதயநிதி சண்டைக்கு போவாரு. என்னது அவருக்கு அண்ணன் உதயநிதிக்கு பேச கத்துக் கொடுக்கணும். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பேச கத்துக் கொடுக்கணுமா? இப்ப அவர் வெற்றி செய்யறாரு. இப்ப அண்ணன் உதயநிதி மீது எடப்பாடி பழனிசாமி சொல்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. ஆனா நீ சாஸ்தாகமா காலில் விழுந்து உலகமே பார்த்துச்சு, ஆதாரத்தோட பேசுறாரு, போட்டோ எடுத்து காட்டுறாரு. இந்த பாரு எப்படி விழுந்துறாரு பாருங்க, முரட்டு அடிமை எப்படி விழுந்திருக்காரு பாருங்க. ஆள்களை தேடி அலையக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் வெற்றி செய்யறாரு. அந்த பேச்சுக்கு சசிகலா கூட இது உண்மைதானே, சின்ன பையன் சொன்னது சசிகலாவே சொல்லியிருக்காங்க, என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சசிகலா பேசுறத நான் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அந்த தம்பி உதயநிதி கேள்வி கேட்கிறாரு. முதல்ல சின்ன பையன் சொல்லிட்டாங்க, அப்புறமா அந்த தம்பி உதயநிதி உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்கறது என்ன கருத்து தானே. அந்த தம்பி கூட நீ ஒரு பெரிய மனுஷன், நீ சண்டைக்கு போலாமா? ஆமா, நீ என் காலில் விழுந்த அதான் காட்டுறாரு. நன்றி விசுவாசோட இருந்திருக்கணும். நீ நன்றி விசுவாசோட இல்ல, உண்மைதானே தம்பி உதயநிதி காட்டுறாங்கன்னு சசிகலாவை கேட்கறாங்களே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இப்போ விஜய் கட்சி நீ சொல்ற, எல்லாம் அங்க போய் ஓட்டு போட்டு போறீங்க. இதுல தெரியுதா யார் ஓட்டு பிரிய போகுதுன்னு? திமுக ஓட்டு எல்லாம் பிரியல. அண்ணா திமுக இருக்கிறவங்க தான் விஜய் கட்சிக்கு போட போறான். என்கிட்ட பலன் அடிஞ்சிட்டு இன்னும் என்கிட்ட பலனடி போறேன் அங்க போவாதான் நீ சொல்ற இல்ல. அப்போ உனக்கு பயங்குது இல்ல? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் அப்ப நீ ஒரு 4 மாசமா 5 மாசத்துக்கு முன்னாலேயோ நீ அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஊர் பூரா சுத்தினிய 234 தொகுதிக்கு, அப்ப ஏன் ஏதோ ஒரு ஊர்ல என்ன ஊர்னு எனக்கு தெரியல, உன் கட்சிக்காரன் அதிமுக பணின்னு போட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி பெரிய படம், சிறுசா ஜெயலலிதா படம் போட்டு ரெட்டையில சிம்பிள் போட்ட பணின்னு போட்டுன்னு ஒரு 4 பேரு அந்த டிவிக்கு விஜய் கட்சி கொடி ஆட்டினானுங்களே, அவங்க கட்சிக்காரன் ஆட்டினா கூட பரவாயில்ல, ஆட்டினவன் அதிமுக காரன். எல்லாரும் முகம் தெளிவா தெரியுது கேமரால. ஆனா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி விழுந்துச்சு, கொடி பறக்குது, கிரீன் சிக்னல் விழுந்துச்சு, கொடி பறக்குது, வெக்கா மான சூடு சுரண விட்டு லக்காடி எடப்பாடி நீ வந்து அவன் விஜய் கட்சி கொடி நீயே ஆட்டி கொடி பறக்குது நீ அவனுக்கு தூது விட்டிய. வோடாபோன் ஹேஷ்டாக் ராஜேந்திர பாலாஜி அந்த சிவகாசி நிக்கிறானே போர்த்தேன். ராஜேந்திர பாலாஜி இன்னும் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் அவரு செல்லூர் ராஜு இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க, விஜய் எங்களோடு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியோடு விஜய் சேர வேண்டும், அப்பதான் திமுக வீழ்த்த முடியும். பிச்சை எடுத்தீங்களாடா விஜய் கிட்ட போய் பிச்சை எடுத்தீங்களா ஏடிஎம்கே காரங்க? இப்ப உனக்கு பயம் வந்துட்டு சொல்ற, இப்ப சொல்ற நீ அவங்க கூட யாரும் வந்து
யாருன்னா போய் ஓட்டு போட்டு போறீங்க, யாருன்னா ஓட்டுனா இப்போ நாங்க எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோ, எங்க தலைவர் தளபதி அவர்களோ, எங்க திமுக கூட்டணி தலைவர்களோ யாரும் விஜய் கட்சி போயிடாதீங்க. விஜயை நாங்க விமர்சிக்கிறோம். விஜய் யாருன்னு சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறோம். அவன் யாருன்னு அவனே காட்டும் அடிக்கடி விஜய் தற்கொலை. புரியுதா? நாங்க யாரு எப்பா திமுக இளைஞர்கள் இருக்கிற இளைஞர்களே, எப்பயாவது எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் இளைஞர்களின் தலைவன், எங்கள் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பாவது அவர் நடத்தின இளைஞரணி கூட்டம் நடத்தினார். மண்டலம் இளைஞரணி கூட்டம் 5-6 பேர் பங்கேற்றாங்க. எங்களுக்கு கூட்டம் திருவண்ணாமலையில் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு நான் போய் கேட்டேன். அங்க ஒன்னும் விஜய் பேரே எடுக்கலையே. யாரும் அந்த கட்சிக்கு போயிடாதீங்க, எல்லாரும் திமுக தான் இருக்கணும், நான் தான் இளைஞரணி செயலாளர், என் கூட தான் இருக்கணும்னு கேட்கலையே. அரசியல் பேசினார். நம்ம இளைஞர்கள் தான் எதிர்காலம், அரசியல் பேசினார். நீ யார் சொல்ற புதுசா ஆரம்பிச்சவங்கள்ட்ட போயிடாதீங்க. சோ உங்ககிட்ட இருக்கிறவங்க அங்க போறோம். இந்த எலெக்ஷனோட டப்பா காலி, டப்பா டான்ஸ் ஆட போகுது எடப்பாடி பழனிசாமி. இந்த எலெக்ஷன் தான் கடைசி எலெக்ஷன். பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாகர்கோவில்ல களமிறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட போதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவரோட பிரச்சாரம் திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? ஒரே ஒரு % கூட ஓட்டு குறையாது. அவர் ஒரு டூர் வர மாதிரி வந்து போறாரு தமிழ்நாட்டு. அவருக்கு இங்க தமிழ்நாட்டுல 2025 எம்எல்ஏ எலெக்ஷன் கூட தான் வந்தாரு. அதன் பிறகு எம்பி எலெக்ஷன் வந்தாரு. அடிக்கடி வந்து போறாரு. இப்போ கூட தான் வர்றாரு. அவர் ஏன் அடிக்கடி தமிழ்நாட்டு நிறைய வராருன்னு நான் கேட்டேன். அவன் கட்சிக்காரர் கேட்டேன். நம்ம மோடி கூட இருப்பார், அவர் நம்ம ஃப்ரெண்டு. அவர் மோடி கூட இருப்பாரு. அந்த கருப்பு கண்ணாடி போட்டு ஒரு 10 பேர் வராங்கல்ல, அதுல ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் என்கிட்ட சொன்னார், ஏன் மோடி அடிக்கடி வந்து தமிழ்நாடு வராருன்னா, இட்லி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் அவர். இட்லி வடை சாம்பார் வருது இல்ல, நம்மளுக்கு ஃபேமஸ் இட்லி சாம்பார், வடை சாம்பார், பொங்கல், இட்லி வடை பொங்கல், வாணிபாடி ஆம்பூர் பிரியாணி எல்லாம் இல்ல. அவர் அது குறிப்பா இட்லி வடை சாம்பார், தமிழ்நாடு இட்லி வடை சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்குமா. அவரே சொல்லுகிறார், மோடியே சொல்லுகிறார், எனக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் இட்லி வடை சாம்பார் சாப்பிடுவேன். அந்த இட்லி வடை சாம்பார் சாப்பிட்டுட்டு தமிழ்ல பேசி தமிழ்ல கொண்டு விட்டு போறதுக்கு அவர் வராரு. அவர் திருமண கூட்டம் போய் வருவாரு. எம்பி எலெக்ஷன் அப்பா எத்தனை கூட்டத்துக்கு வந்தாரு. எங்க வேலூர் வந்தாரு சார். இவ்வளவு நாள் செலவு பண்ற நீங்க வாங்கணும்னு வேலூர்ல பாஜக சார்பில் போட்டியிட்ட புதுநிதி கட்சியுடைய தலைவர் திரு AC சண்முகம் அவர்கள் அழைத்தார் என்று வேலூர் கோட்டை மைதானத்துக்கு வந்தாரு. அதாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்தார். ஆனா பல தொகுதிகளில 70% தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணி டெபாசிட் எழுது. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தார், ஒண்ணும் முடியல. இப்போ இந்த 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் இவர் வந்து இப்ப வந்துட்டா அப்படியே விட்டமின் C வந்துருமா? ஏடிஎம்கே கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு எப்படி வந்துடும்? மோடி வந்தா பொம்பளைங்க சவிப்பாங்க, கண்ணா முன்னான்னு பேட் வேர்ட்ஸ்ல மோடி திட்டுவாங்க. ஏன்னா இந்த சிலிண்டர் பிரச்சனையால சொல்றோம். இந்த சிலிண்டர் பிரச்சனையால ஒரு பொண்ணு ஒரு கேள்வி ஒண்ணு பாத்தீங்களா, ஒரு மூதாட்டி ஒரு போன்ல ஒரு வைரலா வந்துச்சு. ட்ரம்ப் கிட்ட பேசுது, யாரோ போட்டு கொடுத்துட்டான் ட்ரம்ப் கிட்ட பேசுன்னு. ட்ரம்ப் கேஸ் குடியா. அந்த மோடி சும்மா போய் சொல்றாயா, நீ கேஸ் கொடுக்கலன்னு நீதான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன சண்டை போடுறியாமே, சண்டை போடுறியாமே பாயின் கூட, அதாவது இஸ்லாமியர்கள் பாயின் கூட சண்டை போடுறியாமே, பாயின் கூட சண்டை போடாதியா. இந்த மோடி சிலிண்டர் எல்லாம் பதிப்புடாயா. கேட்டா ட்ரம்ப் தான் பிரச்சனைன்றாயா. இந்த மோடி கம்யூனியா ட்ரம்ப்னு பேசி பாருங்க. அந்த மாதிரி மோடி வந்தா மக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும். இந்த சிலிண்டர் பிரச்சனையால மோடி வரதுனாலதான் திமுகனுடைய வெற்றி வாய்ப்புக்கு எந்த பாதிப்பு கிடையாது. நான் அடிக்கடி நம்ம சேனல்லே பேசிட்டேன். தினம் 10 சேனல்ல வீட்டுல உட்காந்து என்ன வெளியே போக முடியல, வீட்டுல உட்காந்து தினமும் பேசினுக்கிறேன். 234 தொகுதியில 200 தொகுதி சாலிடா திமுக கூட்டணி ஜெயிக்குது. அதுக்கு காரணம் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு. அதுக்கு காரணம் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு. அவர் பெண்களுக்கு செய்திருக்கிற திட்டம். இன்னும் முக்கியம், நாங்கள் ஆட்சி அமைவதற்கு இன்னும் மீண்டும் 2வது முறை தலைவர் தளபதி ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு முக்கியமாக காரணமாக இருக்க போவது எங்களுடைய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தலுடைய ஹீரோயின் எப்பவுமே தேர்தல் ஹீரோ திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். ஆனா திமுகனுடைய இந்த தேர்தல் ஹீரோ அண்ட் ஹீரோயின் டிஎம்கே மேனிஃபேக்சர், இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி தளபதி தெளிவா, தளபதி முகத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஒருத்தர் அகத்தின் அழகு முகத்தில் பார்த்தால் தெரியணுங்க. அவர் முகம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? அவர் முகம் பாக்குறீங்க இல்ல, ஒரு நிமிஷங்க, வெற்றி அப்படியே ஒரு முகத்தை தெரியுது. அந்த ஜெகஜோதியா எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி பாருங்க. டெட் பாடி 11 நாள் பதிக்காம வீட்டுல ஐஸ் பாக்ஸ் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்படி வீங்கிடும். அப்படி இருக்குது. ஹம்டி டம்டி செட் ஆன் வால்னு ஹம்டி டம்டின்னு ஒரு ரைம் சொல்றோம். அந்த மாதிரி ஹம்டி டம்டி மாதிரி மூஞ்சி வீங்கி போய்
என்ன சொல்றது, அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டெட் பாடி கலை எடப்பாடி மூஞ்சில தெரியுது, லக்காடி மூஞ்சில தெரியுது. அதனால அவர் என்னவோ பேசுறாரு. நாளே மோடி வர்றதுனாலயோ, அமித்ஷா தெருமனை கூட்டம் மாதிரி வந்து போறாரு. நார்த் இந்தியா லீடர்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. மோடி வரட்டும், தலைவர் வீட்டு கூட வந்து ஒரு காஃபி டீ சாப்பிட்டு போட்டோம். நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கு, நம்ம உதயா வீட்டுக்கு வரட்டும். வடை சாம்பார் விரும்பி சாப்பிடுறாரு, வடை சாம்பார் சாப்பிட்டு போட்டோம். ஆனா மோடி வந்து போறதுனால எந்த பாதிப்பு இல்லை, எந்த பாதிப்பு கிடையாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை மிக்க நன்றி சார். வாழ்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164